ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். காங்கிரஸ் எம்பி ராகுலின் தவறான அரசியல் அணுகுமுறையே அக்கட்சியின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் காங்கிரஸை தோற்கடிக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ராகுல் சோர்வடைய வேண்டாம். 2029 நாட்டின் பிரதமராக மோடியே மீண்டும் வருவார். மோடியின் அரசாங்கம் மீண்டும் அமைக்கப்படும். நாங்கள் ராமர் கோவிலை கட்டினால் எதிர்க்கிறீர்கள். நாங்கள் கொண்டு வரும் எந்த திட்டத்தையும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள். பாகிஸ்தானில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினால் எதிர்க்கிறீர்கள். ஊடுருவல்காரர்களை விரட்டினால் எதிர்க்கிறீர்கள். 370வது பிரிவை நீக்கினால் எதிர்க்கிறீர்கள். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் எதிர்க்கிறீர்கள். மக்கள் விரும்புவதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். பின்னர் உங்களுக்கு எங்கிருந்து ஓட்டுகள் கிடைக்கும்? உங்கள் சொந்த கட்சியினரே யதார்த்தத்தை உங்களுக்கு நம்ப வைக்க முடியாதவர்களாக உள்ளனர். பின்னர் நாங்கள் எப்படி விளக்கி கூற முடியும்? ஆட்சி மற்றும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் போலீஸ் எஃப்ஐஆர்களை புரிந்து கொள்வதில் ராகுல் மிகுந்த மும்முரமாக இருக்கிறார். பாஜகவின் வளர்ச்சி சார்ந்த அரசியலும் நிர்வாகத்திறனும் தொடர்ந்து மக்களிடம் எதிரொலிக்கின்றன. ராகுல் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஆதாரமற்ற புகார்களை கூறுவதிலேயே குறியாக இருக்கிறார். ஒரு தேசிய தலைவராக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவர் கவனம் செலுத்த வேண்டும். பாஜக தனது நிர்வாகத்தின் மூலம் மீண்டும் மீண்டும் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் முடிவுகளை எடுத்து செயல்பட்டதே தொடர்ச்சியான வெற்றிக்கு காரணம். மக்களின் அன்றாட சிக்கல்களை பேசுவதற்கு பதிலாக அரசியல் மேடைகளில் சட்ட சிக்கல்களை முன்வைப்பது தேர்தல் வெற்றியை தராது என அமித்ஷா பேசினார்.